Good evening friends. First நம்ம disclaimer பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோஸ் போவோம். இன்னைக்கு எப்படி மார்க்கெட் போவோம். இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. வீக்கெண்டு செலிப்ரேஷன் மூடில் இருப்போம். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி இன்ட்ராடேல 26 ரீச் பண்ணி 25,966 க்ளோஸ் ஆகிருக்கு. 156 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகிருக்கு. அட்வான்சஸ் 41, டிக்ளைன்ஸ் 91. நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பார்த்துருவோம். மார்க்கெட் நேத்தியோட ஹைலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26,000 வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு டார்கெட். ஆக்சுவலாக இது கேப் அப் ஓப்பனாலும் நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன்னா கேப் அப் ஓப்பச்சுன்னா இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இங்கே வரும், ப்ராஃபிட் புக்கிங் கீழே வரும், நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இது கரெக்டாக இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். ஏன்னா நேற்று ஐயத்தின ப்ரைஸ் சஸ்டெயினாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். அப்படியே எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் இது கீழே தான் வைக்க போகிறோம். ஸோ நத்திங் நாங்கள் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ சப்போர்ட்டில் எடுக்கிறதுனா நம்ம தைரியமாக எடுக்கலாம். இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். ஏன்னா சப்போர்ட் இருக்குங்க. நேத்தியோட டே ஐ இருக்குது. அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே கீழே வந்தாலும் ஸ்டாப் லாஸ் மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கே எடுத்து நம்ம டார்கெட் இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 26,000 சைக்காலஜிக்கல் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் 25,903லேருந்து நமக்கு 25,980 ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. பட் இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நமக்கு. புல்லிஷ் மொமெண்டம் இன்னும் சஸ்டெயின் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஐ தான் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் கீழே வரல. நேற்று ஐ வெளியே தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் வரல கீழே. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கேப் அப் ஆகும் 95 பாயிண்ட்ஸ் அப்புறம் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டே ஐயில் கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பையிங் அட் சப்போர்ட் டூரிங் டிப்ஸ் கீழே இறங்கும்போது நம்ம வாங்குவோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் அப் ட்ரெண்ட் தான். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,900. இன்னைக்கு நேத்தியோட லோ, நேத்தியோட ஹை, இன்னியோட லோ 25,900, 26,038, 26,178 இதெல்லாம் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,866, 25,693, 25,300. ஸ்ட்ரக்சர் வந்து ஹையராக என்ஐஎல்ஓஸ் தான் போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் பாயிண்ட் டியூஸ்டே எக்ஸ்பெரிக்கு வந்து 25,950 காமிக்கிறோம். பிசிஆர் 1.1 புல்லிஷாக தான் இருக்குது. புட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 25,900 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி தெரியுது. எஃப்ஐ வந்து இன்றைக்கி 3ஆவது நாளாக பை பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் இன்றைக்கி தேதி 19, 17, 18, 19 3 நாள் பை பண்ணியிருக்காங்க. அது வரையும் கண்டினியூஸாக ரெக்கார்டில் இதான் செல்லிங் அதிகம். டிஎஸ் ஆஸ் யூஷுவல் 5,723 க்ரோஸ் பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ன இன்ட்ராடே சினரியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 25,900 தாண்டி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம இன்னைக்கு போன மாதிரி டார்கெட் 26,000 ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி மேலே போச்சுன்னா 2600 நம்ம ட்ரை பண்ணலாம். 25,900க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் ஆனால் 60% ப்ராபபிலிட்டி இருக்குது. பேரிஷ் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25,750க்கு கீழே வந்தாரா 25,850க்கு கீழே வந்தாரா நமக்கு பேரிஷ் ட்ரேடு, இல்லைன்னா பேரிஷ் ட்ரேட் கிடையாது. ஸோ பிட்வீன் 24,850 சாரி 24 இல்லது 25 சாரி ஸோ ஓகே. ஸோ 25,850க்கு கீழே வந்தால் தான் நமக்கு பேரிஷ் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து 25,850 to 25,950 சஸ்டெயின் ஆகுதுன்னா நமக்கு அங்கே நோ ட்ரேட், ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் தான், ஸ்கேல்ப் தான் பண்ண முடியும். நமக்கு அங்கே ட்ரேட் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் பேர் தான் இருக்குது. 25,900னா நம்ம ஸ்டாப் லாஸ் மினிமம் வச்சு ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு புல் சைடு போகலாம். பேக் சைடு இப்போதைக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், பண்ண வேணாம், ட்ரேட் பண்ண வேணாம். ஒரு அந்தந்த ப்ரைஸ் அந்தந்த சப்போர்ட்டில் எடுக்கணும், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸில் எடுக்கணும். அண்ட் எல்லா இடத்துலையும் எடுக்காமல் அந்த லெவல்ஸில் கரெக்டாக எடுக்கணும். அதுதான் சொல்ல வரேன், வேறு எதுவுமே சொல்ல வரல. ஸோ ட்ரேடிங்கே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ பார்த்து எடுங்க, கேர்ஃபுல்லாக எடுங்க.
ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.